இந்த காலத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பல் தொடர்பான பல பிரச்சனைகள் உள்ளனர். குறிப்பாக பற்களை பாதுகாக்க பலர் ரூட் கேனல் செயல்முறையை செய்து கொள்கிறார்கள். ரூட் கேனல் செய்து கொண்டவர்கள் எம்ஆர்ஐ பரிசோதனையை தவிர்க்க வேண்டுமா? ரூட் கேனல் பரிசோதனை செய்து கொண்டவர்களுக்கு எம்ஆர்ஐ இயந்திரத்தின் காந்த கதிர்கள் உண்மையில் ஆபத்தானவையா? இந்த கேள்விகளுக்கான விடைகளை இந்த பதிவில் காணலாம். எம்ஆர்ஐ இயந்திரங்கள் இரும்பை உறிஞ்சி மரணத்திற்கு வழிவகுக்கும் என்று அடிக்கடி கூறப்படுகிறது. எனவே ரூட் கேனல் பரிசோதனை செய்து கொண்டவர்களுக்கு இது ஆபத்தா? எம்ஆர்ஐ பரிசோதனைகள் மிகவும் சக்தி வாய்ந்த காந்த அலைகளை பயன்படுத்துவதாலும் ரூட் கேனலுக்கு பிறகு பற்களில் உலோக தொப்பிகள் இயற்கையாகவே இருப்பதாலும் இந்த கேள்வி எழுகிறது. ஆனால் மருத்துவ அறிவியல் இந்த கேள்விக்கான பதிலை பெரும்பாலும் தெளிவுபடுத்தியுள்ளது. ரூட் கேனல் சிகிச்சையில் பல்லின் நரம்புகள் சுத்தம் செய்யப்பட்டு பின்னர் ஒரு நிரப்பும் பொருளால் நிரப்பப்படுகின்றனர். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இந்த பொருள் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அல்லது சில நேரங்களில் பிசின் அல்லது பீங்கான் அடிப்படையிலானதாக இருக்கின்றது. இவை நான் மேக்னெட்டிக், அதாவது அவை எம்ஆர்ஐ இயந்திரத்தில் உள்ள காந்தங்களால் பாதிக்கப்படுவதில்லை. சில சந்தர்ப்பங்களில் ரூட் கேனலுக்கு பின்னர் ஒரு உலோக கம்பம் அல்லது கேப் வைக்கப்படுகிறது. பீங்கான் பூச்சுக்கு அடியில் உலோகம் இருப்பதால் எம்ஆர்ஐ ஆபத்தானதாக கூடும் என்று மக்கள் அஞ்சுகிறார்கள். நல்ல செய்தி என்னவென்றால், இன்று பயன்படுத்தப்படும் பெரும்பாலான பல் உலோகங்கள் டைட்டானியம் கேப்கள் துருப்பிடிக்காத எஃகு மூலம் செய்யப்பட்டிருந்தாலும் அவை எம்ஆர்ஐ பாதுகாப்பான தரத்தில் உள்ளதால் எம்ஆர்ஐக்கு பாதுகாப்பானதாக கருதப்படுகின்றன. ஸ்கேன் படத்தில் அவை சிறிய சிதைவு ஏற்படுத்தக்கூடும் என்றாலும் அவை உடலுக்கு தீங்கு விளைவிப்பதில்லை. 20 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு ரூட் கேனல் செய்யப்பட்டிருந்தால் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கும். எம்ஆர்ஐக்கு முன் நீங்கள் மிகவும் பழைய பல் சிகிச்சை 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு செய்திருந்தால் அல்லது ஏதேனும் காந்த உலோக கலவைகளை பயன்படுத்தப்பட்டிருந்தால் உங்கள் மருத்துவரிடம் அதை தெரிவிக்க மறக்காதீர்கள். தலை அல்லது தாடையின் எம்ஆர்ஐ தேவைப்படும் சந்தர்ப்பங்களில் கதிரியக்க நிபுணர் முதலில் ஸ்கேனிங் முறையை ஆய்வு செய்வார். பழைய அல்லது பிஎஃப்எம் கேப்கள் பீங்கான்களுக்கு அடியில் ஒரு உலோக அடுக்கை கொண்டுள்ளன. ஒரு பல் மருத்துவர் மட்டுமே சரியான தகவலை உறுதிப்படுத்த முடியும். ரூட் கேனல் செய்து கொண்டவர்களில் 99% பேர் எந்த ஆபத்தும் இல்லாமல் எம்ஆர்ஐக்கு உட்படுத்தப்படலாம். பெரும்பாலான நவீன பீங்கான் பூசப்பட்ட பல் கேப்கள் சிர்கோனியா அல்லது முழு பீங்கான் கேப்கள் போன்ற உலோகம் இல்லாதவை. அவற்றில் உள்ளே எந்த உலோகமும் இருப்பதில்லை. பல் அறிவியல் உலோகம் இல்லாத மற்றும் எம்ஆர்ஐ இணக்கமான பொருட்களை நோக்கி வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதனால் எதிர்காலத்தில் இந்த தவறான கருத்து முற்றிலுமாக நீங்கும் வாய்ப்புள்ளது. சமூக ஊடகங்கள் அல்லது வதந்திகளால் தூண்டப்படும் ரூட் கேனல் மற்றும் எம்ஆர்ஐகளை சுற்றியுள்ள பயம் அறிவியல் ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டதல்ல என நிபுணர்கள் கூறுகிறார்கள். நோயாளி மருத்துவரிடம் துல்லியமான தகவல் மற்றும் தன்னுடைய சரியான மருத்துவ வரலாற்றை வழங்குவதால் எம்ஆர்ஐ என்பது முற்றிலும் பாதுகாப்பான சோதனையாக உள்ளது. எம்ஆர்ஐ பரிசோதனை செய்து கொள்ள விரும்பும் நபர்கள் அதற்கு முன் உங்கள் பல் மற்றும் மருத்துவ வரலாற்றை மருத்துவரிடம் பகிர்ந்து கொள்வதை ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும்.